ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12வது புத்தகம் அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 8 திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். ஏன் அப்படி டைரெக்டாக அந்த 8வது யூனிட் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் உள்ள யூனிட்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி நோட்ஸ்லாம் வந்து போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதில் வர்ற டேட்டா தான் அந்த புத்தகத்துலேயும் வரும். அடிஷ்னலாக அதாவது ஏதாவது ஒரு பாக்ஸ் டேட்டாவில் கொஞ்சம் 1-2 பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதை வந்து நான் அடுத்தது தந்துடுறேன். ஸோ அதுமாதிரி இந்த யூனிட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான பாடம். திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். திட்டமிடல் அப்படின்னா நமக்கு தெரியும், திட்டக்குழு வந்திருக்கும், நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் இதனுடைய பங்கு என்ன, பசுமை புரட்சினா என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இந்த யூனிட்டில் வந்து நமக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்பிஜினா என்ன, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் தான் இந்த புத்தகத்தில் அதிகம். ரொம்ப வந்து பார்த்தோம்னா இந்த பாடத்தில் ஒரு பெரிய பாடம் தான், ஆனால் கண்டென்ட்டுங்கிறது பாதி. ஓகேவா, அதில் வந்து ஒரு 30% தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிற கண்டென்ட்டு. பேலன்ஸ் உள்ளது எல்லாமே கதையாக தான் இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். விடுதலைக்கு முன்பு திட்டமிடல் அப்படின்றதெல்லாம் நம்ம பழைய கதை அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். விடுதலைக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா திட்டமிடுதல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா விடுதலை நமக்கு கிடச்சிருச்சு. சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக திட்டமிடல் அப்படின்ற முறையை வந்து பின்பற்றி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய நாட்டை வந்து பிரிட்டிஷ் வந்து எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்மளே இங்கே நமக்கு வந்து நம்மளை கட்டுப்படுத்துறதுக்குன்னு யாரும் கிடையாது. எப்போது விடுதலைக்கு அப்புறம் வந்து நம்மளே கட்டுப்படுத்துறதுக்குன்னு யாரும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளே தான் என்ன பண்ணணும், எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான் அப்போது இந்தியா இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து உயர்த்தியே ஆக வேண்டும். ஓகேவா, அதான் அதில் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஃபுல்லாகவே கதையாக தான் கொடுத்துருப்பாங்க. நவீன அரசு என்பது மக்கள் நல செயல்பாடுகளை நோக்கமாக கொண்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நவீன அரசின் நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் நல செயல்பாடுகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது திட்டமிடுதல் அப்படின்ற கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பாகவே பொருளாதார திட்டமிடலில் தேவை குறித்து அறிந்திருந்தது. பொருளாதார திட்டமிடுதல் எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு முக்கியம் அப்படின்றது விடுதலைக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். ஆனால் வந்து செயல்படுத்த முடியல. ஓகேவா, ஆனால் வந்து நிறைய ஐடியாலஜிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ 2வது உலகப் போர் வந்துச்சு. மாறி பிரச்சனையாகவே இருந்ததுனால நம்மளால் ப்ராப்பராக கொண்டுட்டு போக முடியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1936 எம் விஸ்வேஸ்வரையா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறாரு. ஓகேவா, அவர் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறாரு, இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற ஒரு புத்தகம். ஓகேவா, இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ அந்த புத்தகத்தை வந்து எழுதி வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, அந்த புத்தகத்தில் இந்தியாவுக்கான ஒரு 10 ஆண்டு திட்டத்தை பற்றி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். 10 ஆண்டு திட்டத்துக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10 ஆண்டு திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். ஸோ அவரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேவா, இந்த பொறியாளர் தினம்லாம் இவருடைய சார்பாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 1938 நடைபெற்ற அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் 1938 சரி 1939 சரி, ஹரிபுரா திரிபுரி. ஓகேவா, 2 காங்கிரஸ் மாநாடு ஒரு வருஷத்துக்கு ஒன்று நடக்கும் இல்லையா. 38 ஒன்று நடந்திருக்கும், 39 நடந்திருக்கும். ரெண்டுக்குமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் வந்து தலைமை வகிச்சிருப்பாங்க. 1938 நடந்த அந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முயற்சியால் தேசிய திட்டக்குழுன்னு உருவாக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தேசிய அளவில் திட்டக்குழுன்னு உருவாக்கப்படும், அந்த திட்டக்குழுவுக்கு தலைவராக வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு திட்டக்குழு உருவாக்குறாரு. ஆனால் 39 பார்த்தோம்னா 2வது உலகப் போர் அப்படிங்கிறது நமக்கு தொடங்கிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த பிளான் பண்ணாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி திட்டக்குழு அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை செயல்படுத்த முடியலை. ஓகேவா, ஸோ ஏன்னா 2வது உலகப் போர் தான், அடுத்தது 45 வரைக்கும் 2வது உலகப் போர் தான் நடந்திருக்கும். அதே மாதிரி 1944 இந்திய தொழிலதிபர்களால் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா, இந்திய தொழிலதிபர்களால் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா, இப்போ தொழிலதிபர்கள்னால் என்ன சொல்லியிருப்பாங்க, தொழிலதிபர்கள் எல்லோரும் சொன்னாலே தொழில்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, ஸோ
ஸோ தொழில்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபர்கள் அவங்களோட ஐடியாவை சொன்னாங்க. ஓகேவா? 1944 அதை வந்து பார்த்தோம்னா பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது புத்தகத்தில் வந்து பம்பாய் திட்டம் அப்படிங்கிறது 1940 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எது நமக்கு ஆப்ஷனில் இருக்கோ ஸோ அதை தான் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 1940 தான். ஓகேவா? பம்பாய் 1940. ஓகேவா? அதை வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. 44ன்றது அதிகபட்சம் வைக்க மாட்டாங்க, வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி மக்கள் திட்டம் என அழைக்கத்தக்க ஒரு திட்டத்தை வந்து முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா எம்என் ராய். ஓகேவா? எம்என் ராய் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, பீப்புள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்காரு. மக்கள் திட்டத்தில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சின்ன சின்ன தொழில் எம்எஸ்எம்இ செக்டார்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம்லாம் கொடுங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டத்தை சொன்னார். அதே மாதிரி 1944 எஸ்என் அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீமன் நாராயண அகர்வால் என்ன சொல்கிறாரு, காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டத்தை வந்து முன்மொழிகிறார். ஓகேவா? காந்திய திட்டம்னாலே என்ன தான், கிராமப்புற பொருளாதாரம், அதே மாதிரி வேளாண்மை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1950 வந்து பார்த்தோம்னா சர்வோதய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து முன்மொழியப்படுது. ஓகேவா? சர்வோதய திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். ஓகேவா? ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவர் சர்வோதய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டத்தை வந்து முன்மொழிகிறாரு. சர்வோதய திட்டமும் வந்து பார்த்தோம்னா காந்தியினுடைய கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விடுதலைக்கு பின்பான திட்டமிடுதல். நமக்கு தெரியும் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 4ல் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகேவா? அமைப்பு கிடையாது, சில ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இணைச்சிருப்பாங்க. ஓகேவா? 42வது சட்ட திருத்தத்தில் நிறைய திருத்தங்களும் மேற்கொண்டிருப்பாங்க. அதுமாரி இந்த இலவச சமூக சட்ட உதவியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிகிள்ஸ். ஓகேவா? அது வந்து கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து இது கட்டாயம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம இது பண்ண முடியாது. இதெல்லாம் செஞ்ச மக்கள் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசாங்கத்தை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அட்வைஸ் செய்யக்கூடிய ஒரு பார்ட் தான் அது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்திய திட்ட ஆணையம் அப்படின்றதெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. இந்திய திட்ட ஆணையம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் வந்து இந்திய திட்ட ஆணையம் உருவாக்கணும், எந்த திட்டங்களை கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயல்படுத்துறது, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, நிறைய பேர் வேலையே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஸோ வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர்றது, ஸோ அந்த வறுமையை வந்து குறைக்கணும். ஸோ இந்த மாதிரியான என்ன பண்ணுவாங்க இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து போக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த திட்ட ஆணையம் வந்து முயன்று கொண்டு இருக்கும். ஓகேவா? இந்திய திட்ட ஆணையம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய திட்ட ஆணையம் 1950 மார்ச் 15 உருவாக்குனாங்க. 1950 மார்ச் மாதம் 15 உருவாக்குனாங்க இந்திய திட்ட ஆணையம். இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இது உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய திட்ட ஆணையம் திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைவராக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா அன்னைய நாளில் இன்றைக்கி திட்டக்குழுன்றது கிடையாது, நித்தி ஆயோக் இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி திட்டக்குழு அப்படின்றது இருந்துச்சுன்னா இன்றைக்கி யார் பிரதமரோ அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. பதவியில் யார் பிரதமராக இருக்காங்களோ ஸோ அவங்க வந்து தலைவராக இருப்பாங்க. ஓகேவா? அதேமாரி இந்த திட்டக்குழு என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டிருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணிப்பாங்க. இந்த 5 வருஷத்தில் அதாவது இப்போ 1950ன்னு வச்சுக்கோங்களேன், 1950லேருந்து 55 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம். ஓகேவா? நம்ம என்ன செய்ய போகிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கம்பெனிஸை உருவாக்கணும். அதேமாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து குறைச்சிடணும். நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். வறுமை வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது, ஸோ வறுமை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் திட்டக்குழு அப்படின்றதனுடைய நோக்கம். அந்த திட்டங்கள் வந்து அந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓரளவு ஓகே அப்படின்னா
ஸோ அடுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, அடுத்த 5 ஆண்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான பிளானிங் தான் இது. ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஓகே நிறுவனமும் அமைப்பும். பிரதமர் 4 முழு நேர உறுப்பினர்கள், கேபினெட் அமைச்சர் நிலையிலுள்ள 4 பகுதி நேர உறுப்பினர்கள் ஆகியோரை திட்ட ஆணையம் கொண்டுள்ளது. திட்ட ஆணையத்தில் யார் யார் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பிரதமர்னு பார்க்கும்போது அவர் தான் தலைவர். 4 முழு நேர உறுப்பினர்கள்னு சொல்லியிருக்காங்க. 4 பேர், 1+4+4. 1ங்கிறவர் பிரதமர், 4ங்கிறது 4 முழு நேர உறுப்பினர்கள். அடுத்த 4 இருக்குல்ல, கேபினெட் அமைச்சர் நிலையில் உள்ள 4 பகுதி நேர உறுப்பினர்கள். 1+4+4 அப்படின்னு சொல்லிட்டு சைடில் எழுதிக்கோங்க. திட்ட ஆணையத்தின் தலைமை பொறுப்பை பிரதமர் ஏற்று ஆணைய பணிகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு செய்கிறார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வழங்கிய பரிந்துரைகளை ஏற்று திட்ட ஆணையத்தை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க. இதன்படி பிரதமர் தலைவராக இருந்து கூட்டங்களை தலைமையேற்று நடத்துவார். ஆணையத்தின் துணைத் தலைவர் பொறுப்பில் நியமிக்கப்படும் ஒருவர் ஆணையத்துடைய நிர்வாக தலைவராக செயல்படுவார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, திட்டக்குழுவினுடைய நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. திட்டக்குழுவினுடைய நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பதவி வழியில் யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனால் அது ஆன்சர் கிடையாது. திட்டக்குழுவினுடைய நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா அந்த திட்ட ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் துணைத் தலைவர்னு ஒரு ஆளை, தலைவருக்கு அடுத்த ஒரு போஸ்டிங் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. அந்த துணைத் தலைவர் தான் திட்ட ஆணையத்தினுடைய நிர்வாகத் தலைவராக செயல்படுவார் அப்படின்றத ஹைலைட் பண்ணிக்கோங்க. குரூப் 1 லெவலையே இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த திட்டங்களையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திட்டங்களை செயல்படுத்தி அதெல்லாம் கண்காணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? அதேமாதிரி மாநில அரசுக்கு பிரதிநிதித்துவம் இந்த நிர்வாகத்தில், திட்ட ஆணைய நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை. இது முழுவதும் மத்திய அரசினுடைய அமைப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே டேட்டா தான், என்ன இது வரைக்கும் பார்த்தோமோ அதே விஷயந்தான். தேசிய திட்டக்குழு அப்படின்னு பார்க்கும்போது 4வது 5ஆண்டு திட்ட காலத்தில் 1965லேயும் ஒரு தேசிய திட்டக்குழு ஒன்று அதாவது அமைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அறிவியல், பொறியியல், பொருளாதாரம் ஆகிய துறை வல்லுநர்களை கொண்டு உருவாக்கப்படும் இந்த குழு வேளாண்மை, நில சீர்திருத்தம், நீர்ப்பாசனம், கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்லுகிறாங்க. தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு பார்க்கும்போது பிரதமர் தலைமையிலான தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழுவும் இப்போ யார் தான் தலைவர், அவரும் பிரதமர் தான். ஓகேவா? பிரதமர் தலைமையிலான தேசிய வளர்ச்சி குழுவில் அனைத்து முதலமைச்சர்களும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அனைத்து முதலமைச்சர்களும் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம இந்த டயக்ராமில் இந்த மேப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தேசிய வளர்ச்சி குழு. ஓகேவா? தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, கூட்டம் நடந்தது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தலைவராக பிரதமர் இருப்பாங்க. அதேமாரி மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க. அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர் சிஎம் இருப்பாங்க. யூனியன் பிரதேசத்தை நிர்வாகம் அதில் பங்கெடுத்திருக்கோம். திட்ட ஆணையத்தில் உறுப்பினர்கள் இதில் இருப்பாங்க. எதில், வளர்ச்சி குழுவில். ஓகேவா? அதேமாதிரி கூடுதல் அரசமைப்பு மற்றும் சட்டப்பூர்வமற்ற நிறுவனங்கள் திட்ட ஆணையத்திற்கு ஆலோசனை கொடுக்கறது, சொந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் அந்தளவுக்கு முக்கிய மாதிரி தெரியலை. ஆனால் அந்த அமைப்பு யார், பிரதமர், மத்திய அமைச்சர், சிஎம்லாம் இருப்பாங்களே, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமூக நீதியினை உறுதிப்படுத்துதல். அரசமைப்பின் 38(2). ஓகேவா? ஆர்டிகிள் 38(2) என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு குறிப்பாக வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் பிரிவினர் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்கள் குழுக்கள் மற்றும் தனி நபரிடையிலும் தகுதி, வசதி, வாய்ப்புகள் ஆகியவற்றில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதையும் நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 38ங்கிறதே ஆர்டிகிள் 38ன்றது டிபிஎஸ்பியில் வரக்கூடிய ஒரு ஆர்டிகிள். ஏன்னா ஆர்டிகிள் 36லேருந்து ஆர்டிகிள் 51 வரைக்கும் டிபிஎஸ்பியை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள்ஸு. அதில் 38(2) என்ன சொல்லுதுன்னா, மக்கள் நல அரசுன்னு சொல்லுது. இந்த அரசாங்கமானது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ அதில் 38(2) என்ன சொல்லுதுன்னா, அரசு குறிப்பாக வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணுமா, நாட்டின் பல்வேறு பகுதியில் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க, ஸோ அதுமாதிரி நிறைய தொழில்களில் மக்கள் ஈடுபடுறாங்க, ஸோ அவங்களுக்கு இடையில அந்த வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 38(2) சொல்லுது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க.
மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் நிலை. ஓகேவா, அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலெலாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல. உச்சநீதிமன்றம் 2011 வந்து பார்த்தோம்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுவோருக்கு உரிய பாதுகாப்புகளை உறுதி செய்ய வேண்டியது அதை நிறுவனத்தினுடைய கடமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போவுமே அந்த மாதிரியான உபகரணங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் இல்லாமல் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2011, ஓகேவா, 2011, ஓகேவா, தெரிஞ்சுப்போம், அவ்வளோதான். அது வந்து நமக்கு கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதுமாதிரி இந்த டேட்டாலாம் நமக்கு வேண்டாம். இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, பொருளாதார திட்டமிடுதலின் முன்னோடி அப்படின்னு கேட்டாங்கன்னா விஸ்வேஸ்வரையா. இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நமக்கு யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அவரை பொறுத்தவரை சோவியத் யூனியன் பின்பற்றிய திட்டமிடல் முறையில் மட்டும் அல்லாமல் முதலாளித்துவம் பின்பற்றிய தாராளவாத கொள்கைகளாலும் கவரப்பட்டு இருந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, திட்டக்குழு அப்படின்றது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த நாட்டில் பின்பற்றப்பட்ட ஒரு முறை அப்படின்னா இது ரஷ்ய நாடு. ஓகேவா, ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சோவியத் யூனியனில். ஸோ அங்கே வந்து திட்டமிடுதல் மூலமாக வந்து பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். திட்டமிடுதலை கொண்டுட்டு வந்ததுனால தான் அவங்களுடைய நாடுங்கிறது பொருளாதாரத்தில் ஒரு வளர்ந்த நாடாக மாறி இருக்கும். அப்போ நம்மளும் ஏன் திட்டமிடுதல் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டமிடுதல் அப்படின்ற முறை. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் நினச்சது, அவர் விரும்பின அந்த முறை தான் மக்களாட்சி சமதர்மம், மக்களாட்சி சமதர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா கலப்பு பொருளாதாரம்னு ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். கலப்பு பொருளாதாரங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாது. ஓகேவா, ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே இளைஞர்கள் நிறைந்த ஒரு நாடு, உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட முதலாவது இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா நம்ம இந்தியா. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது கலப்பு பொருளாதாரம் ப்ரைவேட்டும் உள்ளே வந்து தான் ஆகணும். கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் செக்டாரும் ப்ரைவேட் செக்டாரும் சேர்ந்து செயல்பட்டு பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முறையே மிக்சடு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். ஓகேவா, ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும். ஓகேவா, அதுதான் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. அதேமாரி நமக்கு தொழிற்கொள்கை அப்படிங்கிறது ஒரு 6 வகையான தொழிற்கொள்கை வந்திருக்கும். 6 வருஷத்தில் வந்திருக்கும். 1948, 1956 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1991 வரைக்கும் மொத்தம் 6 தொழிற்கொள்கை அப்படின்றது வந்திருக்கும். எல்லாமே தொழிலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தொழில்துறை கொள்கைகளாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, PV நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்ததனை தொடர்ந்து 1991 ஜூலையில் பொருளாதார சீர்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்டது. பொருளாதார சீர்திருத்தம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா LPG அப்படின்ற ஒரு முறை சொல்லியிருப்பாங்க. LPGனா தாராளமயம், தனியார்மயம், உலகமயம், லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமயம், தனியார்மயம், உலகமயம். அதாவது இந்தியாவில் ஒரு ஆள் வந்து கம்பெனி தொழில், அதாவது தொழில்துறையில் முதலீடு செலுத்தணும் அப்படின்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் தளர்த்துறது, வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நம்மளே வந்து அழைப்பு விடுக்கிறது, இந்தியாவில் முதலீடு செய்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளை தளர்த்துறோம். ஸோ அதுதான் வந்து LPG அப்படின்ற முறை. 1991 PV நரசிம்மராவ் ஜூலை மாதம். ஓகேவா, அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக் திட்டக்குழு அப்படின்றது பார்த்தா என்ன பண்ணாங்க அப்படின்னா, திட்டக்குழுங்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன். திட்டக்குழுன்ற ஒரு அமைப்பு 1950 மார்ச் 15 தொடங்கப்பட்டது. அவங்க 5 ஆண்டுகளுக்கான திட்டங்களை வகுத்து அந்த 5 ஆண்டுகளுக்கு எந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா முன்னேற்ற பாதையில் அது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுவும் ஓகேவா, அதுக்கும் அடுத்த 5 ஆண்டில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு முறை தான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் 2015 ஜனவரி 1 என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் வேணாம், திட்டக்குழுங்கிறது வேணாம். ஓகேவா, 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதுக்கு முடிஞ்சிருக்கும், 12வது போயிட்டுருக்கோம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நம்ம தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயோக் அப்படின்னா ஆணையம், மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். இது கொண்டு வந்தது ஜனவரி 1, 2015.
திட்ட ஆணையத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக். ஓகேவா, ஒரு புதிய ஆணையம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திட்டக்குழு அப்படின்னு பார்த்தோம்னா மேலிருந்து கீழாக திட்டமிடுதல் அப்படின்ற முறையை கொண்டது திட்டக்குழு. ஓகேவா, மத்திய அரசு, அதுக்கப்புறம் மாநில அரசு, அதுக்கப்புறம் மாவட்டம், அதுக்கப்புறம் கிராமம், இப்படி வரும். ஆனால் நிதி ஆயோக் அப்படின்றது கீழிருந்து மேலாக, அதாவது ஒரு நாடு வளர்ந்துச்சுன்னா ஒரு மாநிலம் வளரும், ஒரு மாநிலம் வளர்ந்துச்சுன்னா அந்த மாவட்டம், அந்த கிராமம் எல்லாம் வளரும் அப்படின்னு சொல்லி இருந்தது தான் திட்டக்குழு. ஆனால் நிதி ஆயோக் என்ன சொல்லுது அப்படின்னா, கிராமம் வளர்ந்துச்சுன்னா அந்த மாவட்டம் வளரும், அந்த மாவட்டம் இருந்துச்சுன்னா அந்த மாநிலம் வளரும், அந்த மாநிலம் வளர்ந்துச்சுன்னா அந்த நாடே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இது கீழிருந்து மேலாக திட்டமிடுதல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நிதி ஆயோக். இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த திட்டங்களுக்கெலாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க அந்த மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து பெர்மனெண்ட் பாடியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, திட்டமிடுதல் செயல்முறையை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, மாநில அரசாங்கத்துக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி இவங்க அட்வைஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ திட்டமிடுதல் சார்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்றதும். ஓகே, அதே மாதிரி அரசின் சிந்தனை பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசின் சிந்தனை பிரிவு, திங்க் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, திங்க் டேங்க் படி அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசின் சிந்தனை பிரிவு அப்படின்னு தான் நிதி ஆயோக்கை சொல்லுவாங்க. அதே மாதிரி 2015 ஜனவரி 1 அன்று மத்திய அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசு திட்ட ஆணையம் கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் அப்படின்றது உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நிதி ஆயோக்குடைய தலைவர் யார் பதவி வழியில் பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான். அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு துறை தலைவரை நியமனம் செய்வார். அதே மாதிரி 5 முழு நேர மற்றும் 2 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கே 1+4+4ன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பகுதி நேர உறுப்பினர்களாக முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் பகுதி நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவர். அலுவல் சாரா உறுப்பினர்களாக மத்திய அமைச்சரவையிலிருந்து 4 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்படுவர். ஒரு தலைமை செயல் அதிகாரியையும் நிதி ஆயோக் கொண்டிருக்கும். ஒரு சிஇஓ இருப்பார். ஓகேவா, ஒரு சிஇஓ இருப்பாங்க. அதுமாரி தலைவர், நிறைய உறுப்பினர்கள். ஸோ இவங்க எல்லாருமே இந்த நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்புக்கு உண்டு. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துலாம். இப்போது நிதி ஆயோக் அப்படின்றது இப்படி தான். நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பு தலைவராக பிரதமர் இருப்பார். துறை தலைவர் வந்து பார்த்தோம்னா பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். அதுமாரி தலைமை நிர்வாக அதிகாரி பிரதமரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுமாரி முழு நேர உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் பகுதி நேர உறுப்பினர்கள் அதிகபட்சம் 2 பேர், அலுவல் சாரா உறுப்பினர்கள் அதிகபட்சம் 4 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் ஒரு செட்டப்புன்றது நிதி ஆயோக்கில் இருக்குது. ஓகேவா, இது வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியமானதான். எதை ஹைலைட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி நிறுவன அமைப்பின் வேறுபாடுகள்னு பார்க்கும்போது நிதி ஆயோக்கு அதுக்கப்புறம் திட்ட ஆணையம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்கில் தலைவர் பிரதமர், திட்ட ஆணையமும் பிரதமர் தான் இருந்தார். துணைத் தலைவர் வந்து பார்த்தோம்னா பிரதமர் தான் நிதி ஆயோக்கில் நியமிக்கிறாரு. இதுமாரி திட்டக்குழு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் வந்து துணைத் தலைவர், கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவர் நியமிக்கப்படுவார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆளுநர் குழுவில் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர்களும் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள்லாம் வந்து இதில் இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தேசிய வளர்ச்சி குழு. ஓகேவா, தேசிய வளர்ச்சி குழு. அதே மாதிரி தலைமை நிர்வாக அதிகாரி வந்து பிரதமரால் நிதி ஆயோக்கில் நியமிக்கப்படுறாரு. அந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா அந்த அமைப்பில் செயலர்கள் மற்றும் உறுப்பினர் செயலர்கள் வழக்கமான செயல்முறைகளின் கீழ் நியமிக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி திட்ட ஆணையத்தை விட குறைவான எண்ணிக்கையில் முழு நேர உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் இருக்கும். அதில் வந்து பார்த்தோம்னா கடைசி திட்ட ஆணையத்தில் 8 முழு நேர உறுப்பினர்கள் இருந்தனர். அதுதான் வந்து 1+4+4 அப்படின்னு பார்த்தோமா. ஆனால் கடைசி நேரத்தில் 8 முழு நேர உறுப்பினர்கள் இருந்ததையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே 15 ஆண்டு, இப்போது நிதி ஆயோக்லாம் வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 15 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு கண்ணோட்டம், நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அடல் திட்டம், டிஜிட்டல் இந்தியா, அப்புறம் அடல் புத்தாக்க திட்டம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இது முக்கியம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நிதி ஆயோக் மூலமாக கொண்டு வரப்பட்டதான். ஓகேவா, வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவர் யாருன்னா வினோபாபாவே. அவர் என்ன பண்ணியிருப்பார், வினோபாபாவே அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய முதல் பாயிண்ட் வந்து பூமிதான இயக்கம். ஓகேவா, பூமிதான இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் நிறைய நிலம் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்டேருந்து நிலத்தை வந்து வாங்கி அந்த உபரி நிலங்களை வாங்கி இவ்வளோ தான் ஒரு ஆள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் உள்ள நிலங்களை வந்து நிலம் இல்லாமல் இருக்காங்களா, கஷ்டப்படுறாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து மாற்றி விடுறது. அதுதான் வந்து பூமி தான இயக்கம். அதை வந்து தொடங்கியவர் யார் அப்படின்னா வினோபா பாவே. அதுமாதிரி ஏழை விவசாயிகளுக்கு உதவும் வகையில் சர்வோதய இயக்கம் கூட்டுறவு சங்கங்களை அமைத்து வலுப்படுத்தின அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏழை விவசாயிகளுக்கு உதவும் வகையில் எந்த இயக்கம் கூட்டுறவு சங்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வலுப்படுத்தின அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்வோதய இயக்கம். ஓகேவா, சர்வோதய இயக்கம்ன்றது யாருடையது? ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேஎன் நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஜே.பி. நாராயணன். ஓகேவா. அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, அதுமாரி ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிக்கிறாங்க. நில உச்ச வரம்பு, ஒரு ஆள் இவ்வளோ தான் நிலம் வச்சுக்கணும், அதுக்கு மேலாம் வச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வரம்பு கொண்டுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இடைத்தரகர்கள் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படின்றது எப்போன்றதை இதில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஜமீன்தாரி முறை அப்படின்றத ஒழிச்சது 1955 வந்து பார்த்தோம்னா ஒழிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் உள்ள எல்லாமே கதையாக தான் இருக்கும். இந்த பாக்ஸ் உம்மன் தெரிஞ்சுக்கலாம். தஞ்சை பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1952. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடு விடுதலை அடைந்த போது அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை பகுதியில் நில உடைமைத்துவ பண்ணை அடிமை நிலவியதால் பாதிக்கப்பட்ட சிறு குத்தகை விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம். ஓகேவா. ஸோ அந்த குத்தகை விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் 1952 நிறைவேற்றி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சட்டம் காலத்தின் தேவைக்கு ஏற்ப தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படுது. இதன் மூலம் சிறு குத்தகை விவசாயிகள் தங்கள் விளைச்சலில் நியாயமான பங்கினை பெறுகிறார். இதே போல் நில உச்சவரம்பு சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம். 1961, 1952 தஞ்சை பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைவேற்றப்பட்டு அவ்வப்போது காலத்தின் தேவைக்கு ஏற்ப விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இந்திய கூட்டுறவு சட்டம்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1904 இந்திய கூட்டுறவு சட்டம் அப்படின்னா 1904 ஹைலைட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்திய கூட்டுறவு சட்டம் 1904 இயற்றப்பட்டதன் அடிப்படையில் அன்றைய சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932 இயற்றப்பட்டதான். ஓகேவா. இந்திய கூட்டுறவு சட்டம் 1904 அந்த வருஷத்தில் இயற்றப்பட்டதோட அடிப்படையில் சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1932 இயற்றுவாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, விடுதலை பெற்ற பின் இந்த சட்டம் காலப்போக்கில் மேலும் பலப்படுத்தப்பட்டது. அதான் அந்த கூட்டுறவு பேங்க்கு, நிலவள வங்கி, கூட்டுறவு சங்கங்கள் என 3 வழிகளில் கூட்டுறவு அமைப்புகள் இயங்குகின்றன. வேளாண் தொழில் மட்டுமல்லாமல் கைத்தறி நெசவு, பட்டு நெசவு, மண்பாண்டம் செய்கிறது. ஸோ அவங்களுக்கான ஒரு அந்த தொழில் தானே கூட்டுறவு அமைப்புகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கூட்டுறவு அமைப்புகள்லாம் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலேயே இயங்குது தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கதை, நமக்கு வந்து வேண்டாம். ஓகேவா. நிச்சயமற்ற பெருமை, இதை வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஜீன் ட்ரீஸ் அமர்த்தியாசன், நிச்சயமற்ற பெருமை இந்தியாவும் அதன் முரண்பாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ஓகேவா. அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. வேறு என்ன இருக்குது அப்படின்னா, பரவாயில்ல, எதுவும் இல்லை, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருக்காங்க. பசுமை புரட்சினா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு தேவை அப்படிங்கிறது முழுவதும் பூர்த்தி செய்யப்படவில்லை. ஏன்னா பாகிஸ்தான் அப்படின்றதெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு நம்மக்கிட்டேருந்து. அந்த பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுனால நமக்கு என்ன மைனஸாக மாறுச்சு அப்படின்னா, நிறைய உணவு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் தான் அந்த பாகிஸ்தான் பகுதியில் இருந்த அந்த பகுதிகள்லாம். அதெல்லாம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய பஞ்சம் அப்படின்றது, உணவு பற்றாக்குறைன்றது இருந்துச்சு. அப்போ சாப்பாடு கிடைச்சாலே போதும். இயற்கை முறையில் விவசாயம் பண்ண உணவு தான் கிடையாது. ஓகேவா. சாப்பாடு கிடைச்சாலே போதும் அப்படின்ற நிலமை இருந்துச்சு. ஸோ அதனால் பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு உணவுப் பொருட்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பாங்க. இயந்திரங்கள், டிராக்டரு, சொந்த மாதிரியான இயந்திரங்களை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துவாங்க. என்னென்ன மகசூல் அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் செய்யலாமோ எல்லா வழியையும் செஞ்சாங்க. கலப்பினம் செய்யப்பட்ட வீரிய விதைகளை வந்து பார்த்தோம்னா அறிமுகப்படுத்தினாங்க. அது வந்து பார்த்தோம்னா நிறைய நம்ம தேவைக்கு ஏற்ப அதிகமாகவே நமக்கு விளைச்சல் அப்படின்றது, மகசூல் அப்படின்றது கிடச்சிது. ஸோ அதனால் பசுமை புரட்சி அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வட்ட புரட்சின்னு கொண்டு வந்திருப்பாங்க. உருளைக்கிழங்கு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக.
வெள்ளி புரட்சின்னு கொண்டு வந்தாங்க, முட்டை உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அதுமாரி வந்து பார்த்தோம்னா பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக வெண்மை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவதுனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்து அதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறது, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து புரட்சின்னு வரும். அதுமாரி ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் ஆரம்பித்து 12வது 5 இயர் பிளான் வரைக்குமே வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பசுமை புரட்சின்றது இவ்வளோ தான். சாப்பாடு இல்லை, சாப்பாடு வேணும். அப்போ என்ன பண்ணணும், பூச்சி மருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கை விவசாய முறையை தாண்டி கொஞ்சம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் அது பாசிபிள் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அது. அதே மாதிரி தான் இந்த இதில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. 1960களின் போது ஃபோர்டு அறக்கட்டளை பரிந்துரைகள் அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கையை உருவாக்குறாங்க. இந்தியாவின் உணவு நெருக்கடியும் அதை எதிர்கொள்ளும் வழிகளும் அப்படின்ற தலைப்பில் வந்து அளிக்கப்பட்ட பரிந்துரைகளை இந்திய அரசு 1959-60 ஏற்று என்ன பண்ணுது, அறிமுகம் செய்தது. அது ஒரு கலப்பு திட்டமாக அமைஞ்சுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுமாரி பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்கள் வந்து அறிமுகம் செய்கிறது. பசுமை புரட்சி என அழைக்கப்படும் இந்த திட்டம் வேளாண் அறிவியலாளர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர். பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா நார்மன் போர்லாக். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன். மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன், அதுதான் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ் அப்படின்னா என்னன்னே ஒரு டைமு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பசுமை புரட்சின்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? பசுமை புரட்சின்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வில்லியம் காய்ட், ஓகேவா. வில்லியம் காய்டு அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தையை வந்து உருவாக்கியிருப்பார், ஓகேவா. அதுமாரி இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி எம்.எஸ். சுவாமிநாதனை சொல்கிறோம். சுருக்கமாக கூறினால் பாசன வசதிகளை அதிகரிப்பாங்க, புதிய உரங்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாரி 1967-78 வேளாண் உற்பத்தி 50% அதிகரிச்சுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக என்ன பண்ணாங்க, அறிமுகப்படுத்தும் போது முதல் கட்டமாக ஒரு 7 மாவட்டங்களில் மட்டும் என்ன பண்ணாங்க, டெமோ பார்த்தாங்க, ஓகேவா. அது வந்து 7 மாவட்டங்களில் மட்டும் முன்மாதிரி மாவட்டங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்தினாங்க, ஓகேவா. அது வந்து டெமோ. ஸோ அடுத்தது வேறு என்ன, இதில் வந்து நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேளாண் உற்பத்தி தொடர் அதிகரிப்பு PL480 திட்டத்தின் கீழ் அமெரிக்காவிலிருந்து உணவு தானியங்களை வந்து இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. 1950 பஞ்சம் அப்படின்றது இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டம் PL480 அப்படின்ற ஒரு திட்டம் மூலமாக அமெரிக்காவிலேருந்து நிறைய உணவு தானியங்களை நம்ம இறக்குமதி பண்ணி அதை தான் மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. 1950 அந்த பஞ்சம் அந்த காலத்தில் எந்த நாட்டிலிருந்துனா அமெரிக்காவிலேருந்து. என்ன திட்டம் அப்படின்னா PL40 அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது, ஓகே. வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும், பசுமை புரட்சியின் நெகட்டிவ் என்ன, பசுமை புரட்சியில் பாசிட்டிவ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம். பசுமை புரட்சியின் முக்கிய பின்னடைவுகள் பகுதி சார்ந்த மகசூல் சார்ந்த பண்ணை முறை சார்ந்த வேறுபாடு. டோட்டலாக அந்த மகசூலுக்கு மாறி போச்சு, ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா ஏழை பணக்கார விவசாயிகளிடம் காணப்பட்ட இடைவெளி அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் பசுமை புரட்சி வந்ததுனால ஈஸியாக நிறைய மகசூல் எடுத்து அவன் சம்பாரிச்சிடறான், ஏழையால் அந்தளவுக்கு பண்ண முடியல. வேளாண் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தேவையான தொடக்க முதலீடு சிறு விவசாயிகள்கிட்ட இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மகசூல் அதிகரிக்கணுங்கிறதுனால கேடு விளைவிக்கக்கூடிய உரம் பூச்சிக்கொல்லி எல்லாத்தையுமே அதிகமாக பயன்படுத்தணும். புதிய தொழில்நுட்ப பயன்பாட்டை சமூகமயப்படுத்துவதிலையும் முன் தயாரிப்புலையும் பின்னடைவுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த இயலாததால் இதில் வந்து ஒரு முடிவில்லாத செயல்முறையாக நீண்டது இன்னுமே அப்படி தானே போயிட்டுருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க. அதுவே பசுமை புரட்சியின் சாதனைனா உணவு பற்றாக்குறை அப்படின்ற பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நிறைய மகசூல் அப்படின்றது கிடச்சிது, நிறைய உற்பத்தி ஆச்சு. அதேமாரி இதான் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் உணவுன்றதில் பஞ்சம் அப்படின்றதே இல்லை, நிறைய மகசூல் அப்படின்றது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெண்மை புரட்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெண்மை புரட்சி அப்படின்னா வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு, ஓகேவா. தமிழ்நாட்டில் கூட்டுறவு முறையில் பால் வளத்தை பெருக்கும் வகையில் 1972 தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் 1972, ஓகேவா. தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1972 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது டாக்டர் குரியன் வழியில், வர்கீஸ் குரியன் வழியில் 1981 என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பாக விரிவுபடுத்தப்படுது, ஓகேவா. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வர்கீஸ் குரியன் 1981 தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பாக விரிவுபடுத்தப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுமாரி 1970 தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா, அது தொடங்கப்பட்ட வருஷம் 1970 தெரிஞ்சுக்கோங்க. 1950 ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அமுல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வர்கீஸ் குரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அமுல் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்கீஸ் குரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் 1950 தொடங்கப்பட்டது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1960 ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த பால் கூட்டுறவு சங்கமாக வளர்ந்தது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுமாரி 1966 அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஓகேவா, லால் பகதூர் சாஸ்திரி நாடு தழுவிய வெண்மை புரட்சியை தொடங்கி வச்சார். யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி வெளிநாட்டில் காலமான ஒரு பிரதமர் இவர். ஓகேவா, வெண்மை புரட்சியை தொடங்கி வைத்தவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேசிய முயற்சிக்கு வர்கீஸ் குரியன் தலைவராக நியமிக்கப்பட்டார். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் ஆவார். அவரின் வழிகாட்டல், அவரின் திட்டமிடல் மற்றும் தொழில்முறை அணுகுதல் காரணமாக இந்தியாவின் வெண்மை புரட்சி வெற்றியை அடைந்தது. ஓகேவா, வெண்மை புரட்சியை தொடங்கினது யாருன்னா 1966 லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேவா, மாரி வர்கீஸ் குரியனுடைய ஏதோ சொல்லியிருக்காங்க, இது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. வெண்மை புரட்சியினுடைய முக்கிய இலக்குகள் பால் உற்பத்தி அதிகரிக்கணும். அதுமாரி அது ஃப்ளட்டுன்னு வரணுமா, ஆப்ரேஷன் ஃப்ளட்டுங்கிறது கேட்டிருப்பாங்க. ஆப்ரேஷன் ஃப்ளட்டுங்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா, பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, வெள்ளை கட்டுப்பாடு, மழை டைமில் வெள்ளை கட்டுப்பாடுன்னு போட்டுறாதீங்க, ஏதோ ஆப்ஷன் வைப்பாங்க. பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. கிராமப்புற பால் பண்ணைகளில் வருவாயை வந்து அதிகரிக்கணும். நுகர்வோருக்கு நியாயமான விலையில் இந்த பால் பொருட்கள் கிடைக்கணும். நாட்டில் அந்நிய செலவாணி இருப்புக்கு சுமையாக இறக்குமதி செய்யறதை குறைக்கணும். தேசிய பால் தொகுப்பு உருவாக்கணும். நுண்ணூட்ட தேவைகளை வந்து சமாளிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுவே நமக்கு போதும். அடுத்தது தொழில்மயமாக்கல். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1956 தொழிற்கொள்கை, அந்த ஆண்டு வந்த தொழிற்கொள்கை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தொழிற்கொள்கை. ஏன் அப்படின்னா, அதுதான் வந்து பார்த்தோம்னா தொழில்துறையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தொழிற்கொள்கைனா அதுதான். அதில் இருந்த கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தப்பட்டது 1991 எல்பிஜி அப்போ. ஓகேவா, தொழிற்கொள்கை அப்படின்னாலே 1956 ரொம்ப முக்கியமானது. தொழிற்கொள்கை தீர்மானம் 48 வந்திருக்கும். ஸோ அதில் வந்து கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது தான் அந்த தொழிற்கொள்கை தீர்மானம் 1948 நோக்கம். இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தணும். ஓகேவா, அதுமாரி வந்து 1948 நிறைவேற்றப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானம் பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகள் தங்களுக்கான பகுதிகளில் தொடர்ந்து இயங்கும் என்பதை வலியுறுத்தியது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி விஸ்வேஸ்வரையா இந்திய பொருளாதார திட்டமிடலின் முன்னோடின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவர் ஒரு முதன்மை பொறியாளர், ராஜதந்திரி, அரசியல்வாதி, மைசூர் மாநிலத்தின் 19வது திவான். ஒரு வசதியான ஆளாக தான் இருந்திருக்காரு. 1955 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வந்து வழங்கப்பட்டுச்சான். ஓகேவா, பாரத ரத்னா விருது எந்த ஆண்டிலேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா 1954 கொடுத்துட்ருக்காங்க. அந்த வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1955 அடுத்த வருஷமே பாரத ரத்னா இவர் வாங்கியிருக்காரு. உலக பால் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1. ஓகேவா, ஜூன் 1 வந்து உலக பால் தினம் ஒவ்வொரு ஆண்டும். தேசிய பால் தினம் நவம்பர் 26 வர்கீஸ் குரியன் பிறந்த நாள் அது நவம்பர் 26 அப்படின்றது. ஸோ அந்த நாளை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நமக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட முடிய போகுது. அடுத்ததில் வந்து பார்த்தோம்னா எம்ஆர்டிபி அப்படின்ற ஒரு சட்டம், அதாவது ஏகபோக கட்டுப்பாட்டு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எம்ஆர்டிபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு பேனா கம்பெனியை வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் மட்டும்தான் அந்த பேனா கம்பெனியை வச்சுருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நிறைய பேர் வச்சுருக்கலாம். நான் மட்டும்தான், என்கிட்ட மட்டும் அந்த கம்பெனி இருக்குன்னா, நான் ஒரு பேனாவை 30 ரூபா சொன்னாலும் மக்கள் அதை வாங்கி தான் ஆகணும். அதுவே இந்த மாதிரி பல பேர் வந்து பேனா கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நியாயமான விலையில் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ரேட்டை குறைப்பாங்கல்ல, 5 ரூபா, 4 ரூபா, 3 ரூபா அப்படின்லாம் சொல்லி குறையுது இல்லையா. ஸோ அதனால் அந்த பொருளாதாரம் அப்படின்றது மக்கள் மத்தியில் சரியான அளவில் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த எம்ஆர்டிபி அப்படின்ற ஒரு சட்டத்தெல்லாம் 1969 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. 1991 எம்ஆர்டிபி சட்டம் அப்படின்றதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கும் எல்பிஜி அப்போ. அந்நிய செலாவணி சட்டம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறுவனங்கள் வந்து கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி தொழிற்கொள்கை 1991 பிவி நரசிம்மராவ் அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஜூலை மாதம். ஓகேவா, அதான் தாராள மயம், தனியார் மயம்,
உலகமயம். பொருளாதார வரலாறுலேயே இது ஒரு மைல்கல் அப்படின்றதையும் சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அன்றைய பிரதமர் PV நரசிம்மராவ் ஜூலை 24, ஓகேவா, டேட்டோடு கொடுத்துருக்காங்க. ஜூலை 24, 1991 அன்று LPG புதிய பொருளாதார கொள்கை அறிவித்த போது நிதி அமைச்சராக இருந்தது மன்மோகன் சிங். நிதி அமைச்சராக இருந்தது யார்? மன்மோகன் சிங். இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை, இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தைன்னு சொல்லி மன்மோகன் சிங் அவர்களை சொல்கிறாங்க. அதேமாரி புதிய சட்டம் 1991 புதிய சட்டத்தின்படி உரிமம் பெற வேண்டிய தொழில்களின் பட்டியலில் 18 தொழில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்திய பாதுகாப்பு சம்பந்தமான தொழில்களாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு அணுசக்தி அந்த மாதிரியான துறைகளாக இருந்திருக்கும். பாக்கி உள்ள துறைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தளர்த்திட்டாங்க, கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தி விட்டாங்க. அதுமாரி போட்டி சட்டம் அப்படிங்கிறது 2002 கொண்டு வரப்பட்டது. வர்த்தக நடவடிக்கைகள் ஏகபோக தடுப்பு சட்டம் MRTP, மோனோபோலிஸ் ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேடு ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1969 நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக போட்டி சட்டம் 2002 மத்திய குழும நிறுவனங்கள் அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, MRTP அப்படின்றது நீக்கப்பட்டது 1969. ஃபஸ்ட்டு சொல்லும்போது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டேன். MRTP ஆக்ட் அப்படின்றது 1969 நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று கொண்டு வந்தாச்சு, போட்டி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2002 வந்து கொண்டுட்டு வந்தாங்க அமைச்சகம், மினிஸ்ட்ரி மூலமாக. இது மீண்டும் 2007 அப்புறம் 2009 திருத்தப்பட்டுச்சு. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, MRTP நீக்கப்பட்டது 1969, போட்டி சட்டம் 2002 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வேறு எல்லாமே இங்கே கதையாக தான் இருக்கும். ஸோ அடுத்த யூனிட்டில் அடுத்த முக்கியமான ஒரு பாடத்தோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.